Hi friends, welcome to the channel day 77. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன். பொறுமையாக சொல்லித்தரேன், யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிட வேணாம், ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு, எனக்கு வேறு வழியே இல்லை. எனக்கு வேறு வழியே இல்லை, நான் இதை பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ், ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ், ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். என்கிட்ட ஏன் பொய் சொன்ன, என்கிட்ட ஏன் பொய் சொன்ன, உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே, என்கிட்ட ஏன் பொய் சொன்ன. why did you lie to me, why did you lie to me, என்கிட்ட ஏன் பொய் சொன்ன, why did you lie to me. 10 மணியிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ சொன்ன உடனே வந்தேன். 10 மணியிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நீ வரல அப்படின்னு சொல்லுவோம்ல. I have been waiting since 10 o'clock, I have been waiting since 10 o'clock. இதை have been waiting since 10 o'clock அப்படின்னு சொல்லலாம். காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், 10 மணியில் இல்லை, இப்போ காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நீ வரல அப்படின்னு சொல்கிறத ஐ ஹாவ் பின் வெயிட்டிங் சின்ஸ் திஸ் மார்னிங், ஐ ஹாவ் பின் வெயிட்டிங் சின்ஸ் திஸ் மார்னிங், ஐ ஹாவ் பின் வெயிட்டிங் சின்ஸ் திஸ் மார்னிங். நெக்ஸ்ட், நேரில் வா பேசிக்கலாம், எதுனாலும் நேரில் வா பேசிக்கலாம், நீ எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், நேரில் வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. கம் இன் பர்சன், லெட் அஸ் டாக், கம் இன் பர்சன், let us talk, come in person, let us talk. அடுத்து, அதை ஏன் எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிற, நீ பண்ணது என்னால் மறக்க முடியல, அதை ஏன் எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி ஞாபகப்படுத்துகிறாங்க. why do you remind me that again, why do you remind me that again. ஓகேவா. அடுத்து, வீட்டிலையா இருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், நீ வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்போம்ல. அது எப்படி சொல்லலாம், are you at home, are you at home, are you at home. அடுத்து, நேற்று நீ வீட்லையா இருந்த, நேற்று நீ வீட்லையா இருந்த, அது தப்பு. நேற்று நீ வீட்லையா இருந்த, நேற்று நீ வீட்லையா இருந்த அப்படிங்கிறத were you at home yesterday, were you at home yesterday, were you at home yesterday. ஆமாம், நேற்று வீட்டில் தான் இருந்தேன் சொல்கிறான். ஆமாம், நேற்று வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எஸ் ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே, எஸ் ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே, எஸ் ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே. நேற்று வீட்டில் தான் இருந்தேன். ஆமாம். இல்லை, நேற்று நான் வீட்டில் இல்லை, இல்லை நான் நேற்று வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நோ, ஐ வாஸ் நாட் அட் ஹோம் எஸ்டர்டே, ஐ வாஸ் நாட் அட் ஹோம் எஸ்டர்டே. ஓகேவா. அடுத்து, உனக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட டைம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு கூடயா டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் யூ ஹாவ் டைம் ஈவன் டாக் டு மீ, டோன்ட் யூ ஹாவ் டைம் ஈவன் டாக் டு மீ, டோன்ட் யூ ஹாவ் டைம் ஈவன் டாக் டு மீ. ஓகேவா. அடுத்து, சொன்னதையே திரும்ப சொல்லிகிட்டு இருக்காத, சொன்னதையே திரும்ப சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் கீப் சேயிங் த சேம் திங், டோன்ட் கீப் சேயிங் த சேம் திங், டோன்ட் கீப் சேயிங் த சேம் திங். திருப்பி அதை சொல்லிகிட்டே இருக்காத, எரிச்சலாக இருக்குது அப்படின்றது தான். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கு படிச்சியா, இன்றைக்கான டெஸ்ட்டுக்கு படிச்சியா, இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது, இன்றைக்கான டெஸ்ட்டுக்கு படிச்சியா அப்படின்னு கேட்பாங்கள்ல ஸ்கூலில். Did you study for today's test, did you study for today's test. இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சியா, did you study for today's test. ஓகே, எல்லாம் உன்னால தான், எல்லாம் உன்னால தான். பாரு, இப்போ கீழே விழுந்துட்டான் அவன். எல்லாம் உன்னால தான், எல்லாம் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. எல்லாம் உன்னால தான் வந்துச்சு, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல. அது இல்லை, எல்லாம் என்னால் தான், எல்லாம் என்னால் தான், நான் தான் காசை வேஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ,
யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. என்னால் தான். அடுத்து, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ? டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ? டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ? பாவமா தெரியலையா? டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ? அடுத்து, இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, நான் முதல்ல சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறோம். ஐ டோல்ட் யூ நாட் டு டெல் திஸ் டு எனி ஒன். ஐ டோல்ட் யூ, நான் உன்கிட்ட சொன்னேன், நாட் டு டெல், இதை சொல்லக்கூடாது, டு எனி ஒன், யார்கிட்டையும். ஐ டோல்ட் யூ நாட் டு டெல் திஸ் டு எனி ஒன். அடுத்து, என்னை ஏன் குழப்புற? கடைக்காரங்க சொல்லுவாங்கள்ல, தம்பி குழப்பாதப்பா, கரெக்டாக சில்லறையை வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. என்னை ஏன் குழப்புற? இல்லை நம்மளே சொல்லுவோம், என்னை ஏன் குழப்புற அப்படின்னு. why do you confuse me? why do you confuse me? why do you confuse me? அடுத்து, மகிழ்ச்சியாக இரு. ஹாப்பியாக இரு அப்படிங்கிறத சிம்பிளாக ஹாப்பியாக இரு அப்படிங்கிறத விட இருங்கிறத தூக்கிட்டு பி ஹாப்பின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. பி ஹாப்பின்னு சொன்னால் சிம்பிள், பி ஹாப்பி, அவ்வளோதான். என்ன சொல்ல விடு, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக உட்காந்துருக்காங்க, ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, நான் விவரிக்கிறேன். அதைத்தான் நான் தமிழில் போட்டிருக்கேன். அவன் பேச்சு வழக்கம் அப்படிலாம் பேச மாட்டான், விவரிக்க போகிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு. லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லுவோம். லெட் மீ எக்ஸ்பிளைன், நான் சொல்கிறேன், லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.